கோவில்களில் உழவார பணிகளை மேற்கொள்வதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் என்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். கோவில்களில் உழவார பணிகளை மேற்கொள்ளும் பொழுது முதல்ல இந்த கால ஜெனரேஷனுக்கு உழவார பணி அப்படின்னு சொன்னாலே என்னன்னே தெரியறது இல்லை. உழவார பணினா ஒண்ணுமே இல்லை, கோவிலை சுத்தம் செய்வது. ஆலயம் என்பது அந்த ஆலயத்தினுடைய பிரகாரம் என்பதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆலய வளாகம் எப்பொழுதும் சுத்தமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வாலண்டியரா போய் அந்த சர்வீஸ் பண்றோம் இல்லையா, அதற்குத்தான் உழவார பணி என்று பெயர். அந்த உழவார பணியை மேற்கொள்வது அதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் சொன்னா, ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் சொல்றார். ஒரு அஸ்வமேத யாகத்தினை யார் செய்வார்கள்? ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியால் மட்டும்தான் ஒரு அஸ்வமேத யாகத்தினை செய்ய முடியும். எல்லாராலையும் அஸ்வமேத யாகம் பண்ண முடியாது. நமக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆலயங்களிலே துப்புரவு பணியை மேற்கொள்ள வேண்டும் சொல்றார்.